நீங்க இப்படியே இருங்க. அங்க துளசியும் சிவகாமியும் ஏதோ பைரவி அம்மா மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசி ஐயாவை முடிஞ்சு வைக்க பாக்குறாங்க. சத்தியவதி, இதுக்கு மேல நாம என்ன தாண்டி பண்ண முடியும்? எல்லாம் ஒழுங்காதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பைரவி மயக்கம் போட்டு விழுந்து நிச்சயமே நின்னு போய் எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டாளே. என்ன சித்தி, என்னையே திட்டுற அளவுக்கு வந்துட்டீங்களா? அதுக்குல்ல பைரவி, என் பேத்தி நிச்சயம் என்ன வருத்தத்துல நான் அப்படி சொல்லிட்டேன். பரவாயில்ல விடுங்க சித்தி. நீங்க இப்ப நிச்சயம் நின்னதுக்கு வருத்தப்படுறீங்க. நான் மட்டும் மயக்கம் வந்த மாதிரி நடிக்கலனா இந்த ஜென்மத்துல உங்க பேத்திக்கும் விஸ்வாவுக்கும் நிச்சயமே நடக்காது. என்ன சொல்ற பைரவி? இதெல்லாம் வெறும் டிராமாவா? ஆமா சித்தி, நான் மட்டும் இப்படி பண்ணலனா நான் பண்ண கோல்மால் எல்லாம் என் புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னதான் சொல்ற பைரவி? அந்த துளசி அவரோட போனுக்கு ஜோசியர் பேசின வீடியோவை அனுப்பிட்டா. அத கேட்ட உடனே என் உடம்புல உசுரே இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் வேற வழியே தெரியாம மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சேன். நல்ல காரியம் பண்ணீங்கம்மா. ஐயோ, அந்த சிவகாமி நடிச்ச நடிப்புக்கு இன்னைக்கே விஸ்வா தம்பிக்கும் துளசிக்கும் ஐயா நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருப்பாரு. சும்மா இருங்க சின்னத்த. அதான் அவகிட்ட வீடியோவே இல்லையே, நான் தான் அதை டெலீட் பண்ணிட்டேன்ல. துளசி என்ன சாதாரண ஆளா? 1 நம்பர் கேடி. போன்ல மட்டும் இல்லாம வேற ஒரு காப்பியும் தனியா எடுத்து வச்சிருக்கா. அதான் அவர் போனுக்கு அனுப்பியிருக்கா. அவர் பாக்கறதுக்குள்ள நாம் அந்த போன்ல இருந்து அது எப்படியாவது டெலீட் பண்ணணும். ஆனா அது எப்படி பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பைரவி, சீக்கிரம். ராஜராஜா அந்த வீடியோவை பாத்துற போறான். லக்ஷ்மி, நீ ஒண்ணு பண்ணு. மாமாவுக்கு பால் கொடுக்கும்போது என் ரூம்ல இருக்கிற தூக்க மாத்திரையில இருந்து 2 எடுத்து அதுல போட்டு கொடுத்துரு. அவர் அதை குடிச்சிட்டு தூங்குன உடனே அந்த போனை எடுத்துட்டு வந்துரு. என்ன? சரிங்க அத்தை. இது பாரு, பாத்து லக்ஷ்மி, மாமாவுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும் கடவுளே. ஐயோ, என்ன பண்ண போறனோ? போய் சமாளிப்போம். மாமா. என்ன? இந்தாங்க மாமா. அங்க வச்சிட்டு போ. மாட்டேன், நீங்க குடிங்க. நான் முக்கியமான வேலையில இருக்கேன். அப்பா, வாடா. என்ன விஸ்வா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாப்பா, ஜாப் விஷயமா நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன். கண்டிப்பா ஜாப் கிடைக்கும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ரொம்ப நல்ல கம்பெனியாப்பா. ஆல் தி பெஸ்டா, நல்லா பண்ணு. சரிங்கப்பா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. டேடே, நீ என்னைக்குமே நல்லா இருக்கணும்டா. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உனக்கு சக்சஸ் ஆகணும். சரிங்கப்பா, நான் போய் தூங்குறேன். காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். சரிடா, போய் தூங்கு. குட் நைட் பா. விஸ்வா, பால் குடிச்சியா? இன்னும் இல்லப்பா. இந்தா, இத குடி. ஐயோ மாமா, என்ன பண்றீங்க? அத நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன். அத நீங்க தானே குடிக்கணும். இப்ப அதுக்கு என்ன? ஒரு நாள் நான் குடிக்கலனா ஒன்னும் ஆயிடாது. மாமா, அது வந்து சொல்றேன்ல, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போ, நீ குடிடா. சரிங்கப்பா.
ஏய் லக்ஷ்மி, என்னாச்சு? உங்க மாமா அந்த பாலை குடிச்சிட்டாருல? இல்ல அத்தை, அந்த பாலை மாமா குடிக்காம விஸ்வா மாமாக்கு கொடுத்துட்டாரு. ஏடி, ஒரு முக்கியமான வேலையை உன்னை நம்பி கொடுத்தா இப்படியா சொதப்பிட்டு வருவ? பைரவி, இவ எப்பவுமே இப்படிதான், ஒரு வேலையை கூட ஒழுங்கா பண்ண மாட்டா. ஏன் பாட்டி, எதுக்கு இப்ப என்ன திட்டுற? நான் சரியாதான் பண்ணேன். திடீர்னு நாங்க விஸ்வா மாமா வருவாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? நல்ல காரணத்தை மட்டும் சொல்லு. இப்ப அந்த போனை எப்படி எடுக்கிறது ஒண்ணுமே புரியலையே. சரி விடுங்க, ஏதோ சின்ன பொண்ணு தப்பு பண்ணிட்டா. நாம அந்த இடத்துல இருந்திருந்தாலும் ஐயா சொல்லும்போது ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. தேங்க்ஸ் சின்னத்த. சரி, எல்லாரும் இந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். இந்த துளசி எதுக்கு திரும்பவும் போன் பண்றா? இப்ப என்ன குண்டு தூக்கி போட போறாளோ? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறா. என்ன சொல்லு. அத்தை, உங்க குரல்லையே ஏதோ பயம் தெரியுது போல. இருக்குதானே செய்யும், நீங்க செஞ்ச வேலை அப்படி. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ மாமாவோட போன்ல இருக்கிற வீடியோவை எப்படி அழிக்கலான்னு உங்க அள்ள கைங்களை வச்சு பிளான் போட்டிருப்பீங்க போல. ஏய் துளசி, எனக்கு இருக்கிற கோபத்துக்கு நீ மட்டும் இங்க என் முன்னாடி நின்னு வெயி, நீட்டி நீட்டி பேசுற வாய ஒட்ட தச்சிருவேன். ஜாக்கிரதை. அப்பப்பா, என்ன கோவம். சரி பைரவி அம்மா, நான் மாமா போனுக்கு அனுப்பின வீடியோவை உங்களுக்கும் அனுப்புறேன். அத பார்த்துட்டு அப்புறமா எனக்கு கால் பண்ணுங்க, ஓகே? போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. என்ன அனுப்பியிருக்கா குடு, நான் பாக்குறேன். ஐயா வேணா, ஐயா வேணா, ஐயா விளையாடாதீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அப்பா அப்பா, கால் போச்சு, கால் போச்சு. ஐயா சொல்லுங்க பைரவி அம்மா. ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. அப்புறம் அதுக்கும் என்னதான் திட்டுவீங்க. எப்படி அத்தை, உங்க கோவத்துக்கு ஏத்த காமெடி மருந்து நல்லா இருந்துச்சா? ஏய், சிரிக்காதடி. என் புள்ள நிச்சயத்தை ஏன் மூலமாவே நிறுத்த வச்சுட்டு இப்ப காமெடி பண்றியா? நான் ஒண்ணு பண்ணல அத்தை, கவுண்டமணி தான் காமெடி பண்றாரு. ஏய், இன்னொரு காப்பி உங்ககிட்ட இருக்குன்னு தானே சொன்னேன். இருக்குன்னு தான் சொன்னேன். ஆனா நான் அத மாமாக்கு அனுப்பவே இல்ல. அதெல்லாம் சும்மா உங்களை நம்ப வச்சு நீங்களே இந்த நிச்சயத்தை நிறுத்த நான் போட்ட டிராமா. நீங்க தான் மாமாவுக்கு அனுப்பிட்டதா நம்பி நிச்சயத்தை நிறுத்த இப்படி ஒரு டிராமா பண்ணிட்டீங்க. மாமாக்கு அந்த வீடியோவை பத்தி எதுவுமே தெரியாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க பைரவி அம்மா, தப்பு பண்ணவ தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எப்பவும் நம்ம மாட்டிப்போங்கிற பயம் இருக்கும். உங்க பயம் தான் நான் யூஸ் பண்ற பிரம்மாஸ்திரம். ஆனா ஒண்ணு பைரவி அம்மா, மயங்கி கீழே விழுந்து நடிச்சீங்களே ஒரு நடிப்பு, அப்பப்பா பிரமாதம், சூப்பர். எனக்கு தேவை விஸ்வாக்கும் லக்ஷ்மிக்கும் நடக்கிற நிச்சயம் நிக்கணும். அவ்வளவுதான், அது நடந்துருச்சு. நான் நினைச்சத நல்லபடியா முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இனியாவது இந்த துளசி கிட்ட உங்க வேலைய காட்டாம இருங்க, என்ன?
ச்சே. அந்த துளசி என்னையே முட்டாளாக்கி இந்த நிச்சயத்தை நிறுத்த வச்சுட்டால. விஸ்வா, என்ன விஸ்வா, இன்டர்வியூக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லபடியா முடிச்சிட்டு வா. என்னடா இது? நான் தான் சொன்னலம்மா, துளசி என்ன லவ் பண்றான்னு. நீங்க தான் நான் நம்பவே இல்லை. சரி சரி, அதை விடு. முதல்ல அந்த போட்டோவை டெலீட் பண்ணு. எதுக்குமா? டேய் விஸ்வா, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் போட்டோ வச்சேன்னா பாக்குறவங்க உங்க 2 பேரையும் தான் அசிங்கமா பேசுவாங்க. அதனாலதான் சொல்றேன், சொன்னா கேளு. அந்த போட்டோவை டெலீட் பண்ணு. சரிம்மா. ஒன்னு தெரிஞ்சுக்கோ விஸ்வா, என்ன நடந்தாலும் அது விதிப்படிதான் நடக்கும். உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து பண்றதுக்கு தான் நான் இருக்கேன். அம்மா, இதை நீங்க எனக்கு சொல்லிதான் தெரியணுமா? அதுக்கு இல்ல விஸ்வா, நான் உன் அம்மாடா. உனக்கு நல்லது மட்டும்தான் நான் நினைப்பேன். அப்புறம் நேரம் வரும்போது நான் உன் விஷயத்துல ஒரு நல்ல முடிவெடுப்பேன். அதுக்கு கட்டுப்பட்டு நீ நடக்கணும். அதுக்கு சரின்னு சொல்லு விஸ்வா. சரிம்மா, நான் என்னைக்கும் உங்க விருப்பத்துக்கு மாறா நடக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன். சரியாம்மா? இப்ப எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. மாமா, இந்தாங்க விபூதி. நீங்க இன்டர்வியூ நல்லா பண்ணணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேன். எனக்கு வேண்டாம். டேய் இரு விஸ்வா, இது சாமியோடது. அப்படியெல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாதுடா. எடுத்துக்கோ. வரமா? பரவாயில்லையே லக்ஷ்மி, ரொம்பவே பொறுப்பா நடந்துக்கிற. என்ன பொறுப்பா இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க கூட அந்த துளசிக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுறீங்க. நான் எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ண? அதான் மாமா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் போட்டோ வைக்க கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்ல. லூசு லூசு, இது ரொம்ப சிக்கலான விஷயம்டி. அவன் போக்குலயே போக விட்டுதான் பிடிக்கணும். நாம கொஞ்சம் ஏதாவது ஏடா கூடமா பண்ணோம்னா அந்த துளசி இவனை முந்தானையில முடிஞ்சு சொருகிக்கிட்டு போயிட்டே இருப்பா. என்னத்த சொல்றீங்க? ஆமாண்டி, விஸ்வா கிட்ட நாம அவனுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியே காட்டிக்கணும். இல்லனா விஸ்வாவே நமக்கு டாட்டா காட்டிட்டு துளசி கிட்ட போயிடுவான். அப்புறம் ஐயோ அம்மான்னு கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆமா லக்ஷ்மி, அவனுக்கு துளசி மேல இருக்கிற காதல கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு முழுசா என் பையன் விஸ்வாவா அவனை மாத்தணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏய், நீ ஏண்டி உடனே மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? இத பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் விஸ்வாவ ஒன்ன தவிர வேற யாரு கழுத்துலயும் தாலி கட்ட விட மாட்டேன். இந்த ஜென்மத்துல பைரவியோட மருமகன்னா அது இந்த காஞ்சிபுரம் கனகலட்சுமியா தான் இருக்கும். போதுமா? மா, வீட்ல யாரும் இல்லையா?
இப்போ உங்களை யார் இங்க கூப்பிட்டா? ஏன் வந்தீங்க? வர சொன்னாங்க, அதான் வந்தேன். வர சொன்னாங்களா? என்னங்க, இங்க வாங்க. என்ன? இவங்களை நீங்க தான் வர சொன்னீங்களா? என்ன சிவகாமி, நான் எதுக்கு உங்களை வர சொல்ல போறேன்? அப்புறம் வேற யார் வர சொன்னா? நான் தான் வர சொன்னேன். ஏமா துளசி? எனக்கும் விஸ்வாக்கும் பொருத்தம் பார்க்க. ஏய், என்னடி நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாட்டியா? பொருத்தம் பாக்குறதுக்கு எங்களுக்கு கூட தெரியாம ஆளெல்லாம் வர வச்சிருக்க. இதெல்லாம் நீ நம்புறியா துளசி? ஏன் சிவகாமி நம்ப கூடாது? இப்ப என்ன, சும்மா நம்ம திருப்திக்காக தான் உங்களை வர சொல்லிருக்கேன். அம்மா நீங்க வாங்கம்மா, உள்ள வந்து உட்காருங்க. தாயே, இந்த அம்மா தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாது. துளசி கண்டிப்பா அண்ணன் வீட்டுக்கு மருமகளா போயிடணும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க எதுக்கு தயங்குறீங்க? பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஆமாமா, சீக்கிரமா சொல்லுங்க. இல்லையே, இதுல இந்த 2 பேரோட ஜாதகமும் அவ்வளவா பொருந்தி வரலையே.